Hello viewers, welcome to Super Prime. Exercise 3.18ல first sum பார்க்கலாம். A வந்து நமக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க, அதே மாதிரி B என்ற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. Then verify that A plus B equal to B plus A ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வெரிஃபை அப்படின்னு சொன்னாவே LHS equal to RHSன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா LHS எடுத்துக்கலாம். ஸோ LHSல நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, A plus B கொடுத்துருக்காங்க. சரி, இந்த ஏன்ற மேட்ரிக்ஸும் பின்ற மேட்ரிக்ஸும் நம்ம ஆட் பண்ணணும்னா இதோடைய ஆர்டர் வந்து சேமாக இருக்கணும். ஆர்டர் அப்படின்னா இதில் எத்தனை ரோ இருக்கோ இதுலேயும் அத்தனை ரோ தான் இருக்கணும், இதில் எத்தனை காலம் இருக்கோ இதுலேயும் அத்தனை காலம் தான் இருக்கணும். இதில் பாருங்கள் 1 2 3 3 ரோஸ் இருக்குது, அதே மாதிரி இதுலேயும் 3 ரோஸ் இருக்குது. காலம் பாருங்கள், இதில் 2 காலம் இருக்குது, இதுலேயும் 2 காலம் இருக்குது. ஸோ ரெண்டுமே 3/2 மேட்ரிக்ஸ் ஆர்டர் சேமாக இருந்தால் தான் நம்ம ஆட் பண்ணவே முடியும். சரி, இப்போ பாருங்கள், ஏ எடுத்து எழுதிக்கலாம். 1 9 3 4 8 minus 3 plus இப்போ B எடுத்து எழுதிக்கலாம். 5 7 3 3 1 0. இப்போ என்ன பண்ண போகிறோம், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோ எடுத்துக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு ரோவில் நமக்கு 1 9 இருக்குது, இங்கே 5 7 இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற எலமெண்ட் என்ன, இங்கே 1, இங்கே ஃபஸ்ட்டு இருக்கிற எலமெண்ட் என்ன 5. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ண என்ன கிடைக்கும், 5 + 1 6ன்னு கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட் ரோலையே செகண்ட் எலிமெண்ட் பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, நமக்கு 9 இருக்குது, இங்கேயும் ஃபஸ்ட் ரோவில் செகண்ட் எலிமெண்ட் 7 இருக்குது. ஸோ 9ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணிக்கணும். நமக்கு என்ன கிடைக்கும், 16. ஸோ இங்கே எழுதும் போதும் நமக்கு ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் செகண்ட் அது மாதிரி தான் ஆர்டராக எழுதணும். ஸோ கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸை ஆட் பண்ணி கரெக்டான பிளேஸில் அதுவும் எழுதணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், செகண்ட் ரோக்கு வாங்க. செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து 3, இங்கேயும் செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 3, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 6. அப்போ இங்கேயும் நம்ம செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டில் தான் எழுதணும். செகண்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட் இங்கே 4 கொடுத்துருக்காங்க, இங்கே 3 கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 7 வரும், அதை இங்கே எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே நமக்கு என்ன இருக்குது, 8 இருக்குது தேர்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட், இங்கே 1 இருக்குது, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 9 வரும். அதே மாதிரி தேர்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட் -3 இருக்கு, இங்க பாத்தீங்கன்னா 0 இருக்கு, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா இப்ப 0 மீன்ஸ் நத்திங் இல்லையா, அப்ப நமக்கு என்ன கிடைக்கும், -3 மட்டும் தான் கிடைக்கும். அவ்வளவுதான். இதை என்ன பண்ணலாம், ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப நம்ம LHS கண்டுபிடிச்சாச்சு, இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் இப்ப நம்ம RHS கண்டுபிடிக்க போறோம். ஸோ RHSல என்ன கொடுத்துருக்காங்க, B plus Aன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் B எடுத்து எழுதிக்கணும், 5 7 3 3 1 0 பிளஸ் இப்போ A எடுத்து எழுதிக்கணும், 1 9 3 4 8 minus 3. இப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இங்கே 5 இருக்கா, இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 இருக்கா. ஸோ 5ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 6. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோவில் செகண்ட் எலிமெண்ட் இங்கே 7, இங்கே 9, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 16 வரும். இப்போ செகண்ட் ரோக்கு வாங்க, இங்கே ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பாருங்க 3, இங்கே ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 3, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 6. இங்கே செகண்ட் ரோவில் செகண்ட் எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா 3, இங்கே பார்த்தீங்கன்னா 4, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 7. அதே மாதிரி இப்போ தேர்ட் ரோக்கு வாங்க, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1, இங்கே 8, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 9. இப்போ இங்கே பாருங்க 0, இங்கே -3, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு -3 கிடைக்கும். இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் பாருங்க, ரெண்டுமே நமக்கு சேம் வேல்யூ தான் கிடைச்சிருக்கு, அதனால ரெண்டுமே ஈக்குவல் தான். அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம், ஃப்ரம் 1 and 2ல இருந்து LHS equal to RHS அப்படின்னு சொல்லலாம். அதாவது A plus B equal to B plus Aன்னு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. அவ்வளோதான் இந்த சம். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். A plus -A equal to -A plus A equal to O அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது 0 கிடையாது, O. அதாவது ஒரு மேட்ரிக்ஸ் உடைய நேமை டினோட் பண்றதுக்கு ஒரு கேபிட்டல் லெட்டரை நம்ம யூஸ் பண்ணுவோம், அதுக்கு தான் இங்க O அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த O அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா 0 மேட்ரிக்ஸ் ஆர் நல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இதுக்குள்ள இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் 0வா இருக்கும். பேஜ் நம்பர் 147ல பாருங்க, நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க A அப்படின்ற ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா -A அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த A உடைய அடிட்டிவ் இன்வர்ஸா இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 0 மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அதாவது இதை O அப்படின்னு டினோட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் -Aவையும் +Aவையும் ஆட் பண்ணாலும் நமக்கு 0 மேட்ரிக்ஸ் கிடைக்கும். இங்க Oன்னு டினோட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏன்ற மேட்ரிக்ஸும் -A என்ற மேட்ரிக்ஸும் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். A பார்த்தீங்கன்னா 1 9 3 4 8 -3
இப்போ மைனஸ் ஏவை எடுத்து எழுதிக்கலாம். மைனஸ் ஏ அப்படின்றது என்னன்னா, இந்த ஏ இருக்கு இல்லையா, இந்த மேட்ரிக்ஸ், இந்த மேட்ரிக்ஸை மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ இதுக்குள்ளே இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் சிம்பிள் அப்படியே சேஞ்ச் ஆகிடும். அதாவது ப்ளஸில் இருந்தால் மைனஸில் மாறும், மைனஸில் இருந்தால் ப்ளஸில் மாறும். இப்போ பாருங்கள், இதில் இது எல்லாமே நமக்கு ப்ளஸில் இருக்கா, அப்போ இது மொத்தமே இப்போ மைனஸில் மாறிடும். இது ஒன்றே ஒன்று தான் மைனஸில் இருக்குது, அப்போ இது ஒன்று மட்டும் இப்போ ப்ளஸில் மாறும். பாருங்கள், -1 -9 -3 -4 -8, இந்த -3 மட்டும் என்ன ஆகும்னா ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா ஏ ப்ளஸ் மைனஸ் ஏவை முதல்ல கண்டுபிடிச்சிக்கலாம். இங்கே எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் போடாதீங்க, ஏன்னா நமக்கு இங்கே ஈக்குவல் டு போட்டு இங்கே ஓ அப்படின்ற மேட்ரிக்ஸும் கொடுத்துருக்காங்க, அதுக்காக நான் அப்படி போடல. இப்போ ஏ அப்படின்றது என்ன நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க, 1 9 3 4 8 -3ன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ளஸ் போட்டுக்கலாம். மைனஸ் ஏ அப்படின்றது என்னன்னு கொடுத்துருக்காங்க, நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இங்கே -1 -9 -3 -4 -8 3 போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணும்போது கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் கரெக்டாக ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் பார்க்கணும் 1, அதே மாதிரி இங்கேயும் ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் -1, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், 1 - 1 0 கிடைக்கும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் எலிமெண்ட் 9, இங்க ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் எலிமெண்ட் -9, அப்ப 9 - 9 0 கிடைக்கும். இப்போ அதே மாதிரி செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 3, இங்க பாத்தீங்கன்னா -3, 3 - 3 0, 4 - 4 0, 8 - 8 0, -3 + 3 0. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 0 மேட்ரிக்ஸ் ஆர் நல் மேட்ரிக்ஸ் கிடச்சிருக்கு. இதை வந்து நம்ம ஓ அப்படின்னு டினோட் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு இங்கே என்ன இருக்குது, ஏ ப்ளஸ் மைனஸ் ஏவை ஆட் பண்ணும்போது நமக்கு ஓ அப்படின்ற 0 மேட்ரிக்ஸ் கிடச்சிருக்கு. இதை ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ மைனஸ் ஏ எடுத்து எழுதிக்கலாமா, -1 -9 -3 -4 -8 3 ப்ளஸ் ஏ எடுத்து எழுதிக்கலாம் 1 9 3 4 8 -3. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் -1, இங்கே +1, -1 + 1 என்ன ஆகும் 0, -9 + 9 என்ன ஆகும் 0, -3 + 3 0, -4 + 4 0, -8 + 8 0, +3 -3 0. அப்போ இங்கே நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 0 மேட்ரிக்ஸ் ஆர் நல் மேட்ரிக்ஸ் கிடைச்சிருக்கு. இதை ஓன்னு டினோட் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு இங்கே என்ன இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு -a + a இருக்குது. இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2ல இருந்து நமக்கு என்ன தெரியுது, a ப்ளஸ் -a ஆட் பண்ணாலும் -a + a ஆட் பண்ணாலும் நமக்கு ஓ அப்படின்ற 0 மேட்ரிக்ஸ் கிடைக்குது. ஹென்ஸ் வெரிஃபைடுன்னு எழுதிக்கலாம். ஏபிசி அப்படின்னு 3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் வெரிஃபை தட் அப்படின்னு சொல்லி நமக்கு எங்கே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வெரிஃபை அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்ன்னு ப்ரூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எல்ஹெச்எஸ் எடுத்துக்க போகிறோம். இந்த எல்ஹெச்எஸ்லையும் நமக்கு இந்த ப்ராக்கெட்குள்ளே என்ன இருக்கோ அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணணும். ஸோ இங்கே என்ன இருக்குது பாருங்கள், ப்ராக்கெட்குள்ளே B + C இருக்குது, அதை எடுத்து எழுதிக்கலாம். ஸோ எல்ஹெச்எஸ் 18 போட்டுக்கோங்க. B + C கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ B உடைய மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். 2 3 4 1 9 2 -7 1 -1 ப்ளஸ் போட்டுக்கோங்க. இப்போ C உடைய மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். 8 3 4 1 -2 3 2 4 -1. இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். எப்போவுமே ரெண்டு மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணுறோன்னா அதோடைய ரோவும் காலமும் சேமாக இருக்கணும், அதாவது ஆர்டர் சேமாக இருக்கணும். இப்போ பாருங்கள், இதில் 3 rows இருக்குது, 3 columns. அதே மாதிரி தான் இதுலேயும் 3 rows 3 columns இருக்குது, 3x3 மேட்ரிக்ஸ். அப்போ இதை நம்ம வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன, இங்கே 2 இருக்கா, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 8, இது ரெண்டுத்தையும் தான் ஆட் பண்ண போகிறோம். 2 + 8 என்ன கிடைக்கும் நமக்கு 10. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோவில் செகண்ட் எலிமெண்ட் பாருங்கள் 3, ஃபர்ஸ்ட் ரோவில் செகண்ட் எலிமெண்ட் இங்கேயும் 3, 3 + 3 6 வரும். இப்போ ஃபர்ஸ்ட் ரோவில் தேர்ட் எலிமெண்ட் வாங்க 4, இங்கே பார்த்தீங்கன்னா 4 + 4 8 கிடைக்கும். இப்போ செகண்ட் ரோ பார்க்க போகிறோம். செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1, இங்கேயும் செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1, 1 + 1 2. இப்போ இங்கே பாருங்கள், செகண்ட் ரோவில் செகண்ட் எலிமெண்ட் 9, இங்கே பார்த்தீங்கன்னா -2, 9 - 2 7 கிடைக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் ரோவில் தேர்ட் எலிமெண்ட் பாருங்கள், நமக்கு இங்கே
2 இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 5 கிடைக்கும். இப்போ தேர்ட் ரோ வாங்க. இங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன இருக்குது, -7, இங்கே வந்து 2 இருக்குது. ரெண்டுமே வேறு வேறு சைனால் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணிப்போம். இப்போ 7லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 5. பெரிய நம்பர் சைன் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்குது, அதனால் மைனஸ் போட்டுக்கிறோம். இப்போ பாருங்கள் தேர்ட் ரோவில் செகண்ட் எலிமெண்ட் இங்கே 1 இருக்குது, இங்கே பாருங்கள் 4 இருக்குது. 1ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணால் 5. நெக்ஸ்ட் இங்கே -1 இருக்குது, இங்கேயும் -1 இருக்குது. ரெண்டுமே சேம் சைன்னா அந்த சைன் அப்படியே போட்டுட்டு ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ 1 + 1 2ன்னு கிடைச்சிடும். இப்போ நம்ம B + C தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னும் என்ன கண்டுபிடிக்கணும், LHSல A + B + C கண்டுபிடிக்கணும். ஸோ A + B + C இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா A உடைய மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 4 3 1 2 3 -8 1 0 -4. அப்புறம் இந்த ப்ளஸ் போட்டுட்டு இப்போ B + C இப்போ தானே நம்ம கண்டுபிடிச்சோம். இந்த ஆன்சரை இங்கே வந்திருக்கு இல்லையா, B + C, அதை எடுத்து இங்கே காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ 10 6 8 2 7 5 -5 5 -2. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டோன்னா அதுதான் நம்மளுடைய LHS. ஸோ இதுவும் அதே மாதிரி தான் ஃபஸ்ட் ரோவில் இருக்கிறத எடுத்துக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள் 4 இருக்குது, இங்கே 10 இருக்குது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 14. ஃபஸ்ட் ரோவில் செகண்ட் எலிமெண்ட் என்ன இருக்குது, இங்கே 3. இங்கேயும் ஃபஸ்ட் ரோவில் செகண்ட் எலிமெண்ட் 6. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 9. இங்கே பாருங்கள் 1, இங்கே 8. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 9. ஸோ இப்போ இங்கே பாருங்கள் 2 இருக்குது செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், இங்கேயும் செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 2. 2 + 2 4 ஆகும். இங்கே 3 இருக்குது, இங்கே 7 இருக்குது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 10. இங்கே -8, இங்கே 5. வேறு சைனால் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணால் 3. பெரிய நம்பர் சைன் வந்து மைனஸ். இப்போ இங்கே பாருங்கள் 1 - 5, இதுவும் வேறு சைன். அப்போ 5லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 4. பெரிய நம்பர் சைன் வந்து மைனஸ். இங்கே 0, இங்கே 5. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 5 தான் வரும். -4 -2 ரெண்டும் சேம் சிம்பிள்னால அந்த சிம்பிள் அப்படியே போட்டுட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிப்போம். இப்போ 4 + 2 6ன்னு கிடச்சிடும். இதுதான் நம்மளுடைய LHS. இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம RHS கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ RHSல பார்த்தீங்கன்னா இங்கே ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்குள்ளே என்ன இருக்குது, A + B இருக்குது. அதுக்கப்புறம் தான் அதை C கூட ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு A + B கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு A உடைய மேட்ரிக்ஸை எடுத்து எழுதிக்கலாம். 4 3 1 2 3 -8 1 0 -4 ப்ளஸ் போட்டுட்டு இப்போ B உடைய மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். 2 3 4 1 9 2 -7 1 -1. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 4, இங்கே 2. ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும் நமக்கு 6. இப்போ இங்கே 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. 3 + 3 6. இங்கே 1, இங்கே 4. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 5. இப்போ செகண்ட் ரோவுக்கு வாங்க. இங்கே ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன இருக்குது 2. செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1. 2 + 1 3 கிடைக்கும். 3 + 9 வந்து 12 வரும். -8, இங்கே வந்து 2 இருக்குது. வேறு சைன்னால பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணால் 6. பெரிய நம்பர் சைன் பார்த்தீங்கன்னா மைனஸ். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் 1 -7. இதுவும் வேறு சைன், அதனால 7லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 6. பெரிய நம்பர் சைன் பார்த்தீங்கன்னா மைனஸ். 0 + 1 வந்து 1 வரும். -4 -1 ரெண்டுமே மைனஸ்னால அந்த மைனஸ் அப்படியே போட்டுட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 5 கிடைக்கும். இப்போ நம்ம A + B மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், இது கூட ஒரு C ஆட் பண்ண போகிறோம். ஸோ A + B + C கண்டுபிடிக்க போகிறோம். A + B இப்போ தான் கண்டுபிடிச்சோம், அதை எடுத்து இங்கே எழுதிக்கலாம். ப்ளஸ் இப்போ C உடைய மேட்ரிக்ஸ் எடுத்து இங்கே எழுதிக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணால் நமக்கு RHS கிடச்சிடும். சரி இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 6. இங்கே பாருங்கள் நமக்கு என்ன இருக்குது 8 இருக்குது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 14 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபர்ஸ்ட் ரோவில் செகண்ட் எலிமெண்ட் 6, இங்கே 3. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 9. இங்கே 5, இங்கே 4. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 9. இப்போ செகண்ட் ரோக்கு வாங்க. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 3, இங்கே 1. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 4. இங்கே 12, இங்கே -2. வேறு சைன்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணிப்போம். அப்போ 12லேருந்து 2 போச்சுன்னா 10. பெரிய நம்பர் சைன் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு, அந்த ப்ளஸ் போடணும்னு அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் இங்கே -6, இங்கே 3. வேறு சைன்னால பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணால் 3. பெரிய நம்பர் சைன் மைனஸில் இருக்கிறதுனால மைனஸ். இப்போ இங்கே பாருங்கள் இங்கேயும் -6, இங்கே 2. அதனால 6லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 4. பெரிய நம்பர் சைன் வந்து மைனஸ். 1 + 4 வந்து 5 வந்துடும். இங்கே பாருங்கள் -5 -1. அதனால ரெண்டுமே மைனஸ் இருக்கிறனால மைனஸ் போட்டுட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோம். 5 + 1 6 மாறிடும். இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் பாருங்கள். இது ஈக்குவேஷன் 1 பாருங்கள் 14 9 9 4 10 -3 -4 5 -6. செகண்ட் ஈக்குவேஷனும் அதே தான் நமக்கு கிடச்சிருக்கு. அதனால நம்ம இப்போ எப்படி எழுதணும்னா ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2
LHS equal to RHS அப்படின்னு எழுதிக்கலாம். Hence verified ன்னு எழுதிக்கலாம். Third sum பார்க்கலாம். Find x and y if x plus y equal to நமக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி x minus yன்னு சொல்லிட்டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தையும் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா xy வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். நான் இதை வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி தான் வேல்யூஸை கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், x plus y வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 7 0 3 5ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி x minus y என்ன கொடுத்துருக்காங்க, 3 0 0 4 கொடுத்துருக்காங்க. இது அப்படியே இங்கே திருப்பி எழுதிக்கோங்க. x plus y equal to 7 0 3 5, x minus y equal to 3 0 0 4. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எலிமினேட் பண்ண போகிறோம். இப்போ இதில் என்ன எலிமினேட் பண்ண போகிறோன்னா நம்ம ஒய்யை தான் எலிமினேட் பண்ண போகிறோம். இது பாருங்கள், இது +y, இது -y. அதே மாதிரி இங்கேயும் எலிமினேட் தான் பண்ண போகிறோம். இங்கே என்ன எலிமினேட் பண்ண போகிறோம்னா எக்ஸை எலிமினேட் பண்ண போகிறோம். அப்போ தான் நமக்கு வந்து ஒய் வேல்யூ கிடைக்கும். ஓகே, ஸோ இது எக்ஸை எலிமினேட் பண்ணால் இது ரெண்டுமே வேறு வேறு சைன் இருக்கணும் இல்லையா? அதனால் நான் இப்போ இதை வந்து எல்லாமே மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ இது மைனஸ், இங்கே மைனஸ் இருக்கிறதால இது ப்ளஸ் ஆகும், இது ப்ளஸ் இருக்கிறதுனால இங்கே மைனஸ் ஆகும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், எலிமினேட் பண்ணலாம். இந்த ஒய்யும் நான் எலிமினேட் பண்ணிடுறேன். அப்போ என்ன ஆகும்னா இங்கே ஒரு எக்ஸு, இங்கே ஒரு எக்ஸு, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 2xன்னு வந்துடும். இப்போ என்ன பண்ண போகிறோம், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். நம்ம மேட்ரிக்ஸ் எப்படி ஆட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன, 7. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 3. 7 + 3 வந்து 10. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோவில் செகண்ட் எலிமெண்ட் 0. இங்கேயும் செகண்ட் எலிமெண்ட் 0. 0 + 0 0. இப்போ பாருங்க, செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 3, இங்கே பார்த்தீங்கன்னா 0. 3 + 0 வந்து 3 கிடைக்கும். இங்கே பாருங்க, செகண்ட் ரோவில் செகண்ட் எலிமெண்ட் 5, இங்கே வந்து 4. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 9 கிடைக்கும். சரி, நமக்கு என்ன வேணும், எக்ஸ் வேல்யூ தான் வேணும். அப்போ இங்கே இருக்கிற 2வை நம்ம ரிமூவ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணலாம்னா 2ஆல் டிவைட் பண்ணிடலாம். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் நம்ம டிவைட் பண்ணக்கூடாது, ரைட் ஹேண்ட் சைடும் நம்ம டிவைட் பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு எக்ஸுடைய வேல்யூ கிடைக்கும். ஸோ டிவைடட் பை 2 போட்டுக்கலாம். அப்போ 2 டிவைடட் பை 2 என்னாகும், 2 கேன்சல் ஆகிட்டு எக்ஸ் மட்டும் கிடைக்கும். அப்போ இங்கேயும் வந்து நம்ம எல்லாமே என்ன பண்ணணும், 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 10 2ஆல் டிவைட் பண்ணால் 5, 0 2ஆல் டிவைட் பண்ணால் 0 தான். 3 2ஆல் டிவைட் பண்ணால் 3/2 போட்டுக்கோங்க. இதுவும் 9/2 போட்டுக்கலாம், கேன்சல் ஆகாது இல்லையா? அதனால அவ்வளோதான். இப்போ நம்ம எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அதே மாதிரி இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ் எலிமினேட் பண்ண போகிறோம். ஒய் பாருங்கள், இங்கே ஒரு ஒய், இங்கே ஒரு ஒய், ரெண்டுமே ப்ளஸ். அப்போ 2yன்னு கிடைக்குமா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே மைனஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இங்கே சைன் என்ன ஆயிடுச்சு, இது மைனஸாக மாறிடுச்சு. அதே மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 4. இதே மாதிரி இங்கேயும் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 3. ஆனால் இங்கே என்ன பண்ண போகிறோம், நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். 7லேருந்து 3 போச்சுன்னா 4, 0லேருந்து 0 போச்சுன்னா 0. இப்போ செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன, இங்கே 3. இங்கே பாருங்கள், செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 0. 3 - 0 3, 5 - 4 1. நமக்கு என்ன வேணும், ஒய் தான் வேணும். இங்கே 2 இருக்குது, அதனால ரெண்டு சைடும் நான் 2ஆல் டிவைட் பண்ணிட்டு போகிறேன். ஸோ இது 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு இங்கே 1 வரும். 1yனா ஒய்ன்னு அர்த்தம். அதே மாதிரி இங்கேயும் நம்ம எல்லாமே 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 4 2ஆல் டிவைட் பண்ணால் 2, 0 2ஆல் டிவைட் பண்ணால் 0, 3 2ஆல் டிவைட் பண்ணால் 3/2, 1 2ஆல் டிவைட் பண்ணால் 1/2. அவ்வளோதான். நம்ம எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு. இது பக்கத்தில் போடணும்னு இல்லை, நீங்கள் கீழே கூட இது எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு கீழே கூட நீங்கள் இந்த ஒய் வேல்யூவை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக எடுத்து எழுதிக்கலாமா, எக்ஸ் ஈக்குவல் டு 5 0 3/2 9/2, ஒய் ஈக்குவல் டு 2 0 3/2 1/2. ஸோ அவ்வளோதான் இந்த சம். ஃபோர்த்து சம் பார்க்கலாம். ஏபி அப்படின்னு ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் அப்படின்னு சொல்லி ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, b - 5a கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், b எடுத்து எழுதிக்க போகிறோம். b உடைய மேட்ரிக்ஸ் என்ன இருக்குது நமக்கு, 7 3 8 1 4 9 மைனஸ் 5 into a. ஸோ 5 போட்டுட்டு a உடைய மேட்ரிக்ஸை எடுத்து எழுதிக்கலாம். 0 4 9 8 3 7. இப்போ இந்த மேட்ரிக்ஸை அப்படியே எழுதிக்கலாம். 7 3 8 1 4 9. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 5 வந்து மல்டிப்பிளில் இருக்குது. அப்போ இந்த மேட்ரிக்ஸ்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு நம்பர் கூடயும் இந்த 5ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 0 into 5 0, 4 5s are 20, 9 5s are 45, 8 5s are 40, 3 5s are 15, 5 7s are 35.
இப்போ மல்டிப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இந்த மேட்ரிக்ஸ்லேருந்து இந்த மேட்ரிக்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், சப் பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன இருக்குது, 7ஆ? 7லேருந்து ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 0வை என்ன பண்ண போகிறோம், மைனஸ் பண்ண போகிறோம். 7 - 0 7. நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ரோவில் செகண்ட் எலிமெண்ட் 3, இங்கே பாருங்கள் 20. ஸோ 3 - 20. அப்போ வேறு வேறு சைன் இருந்தால் என்ன பண்ணுவோம், பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணுவோம். இப்போ 20லேருந்து 3 போச்சுன்னா 17 வருமா, பெரிய நம்பர் சைன் இது 20க்கு தான் நமக்கு மைனஸ் இருக்குது, அதனால் இங்கே மைனஸ் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 8 - 45. இப்போ இதுதான் பெரிய நம்பர் இல்லையா, இதுலேருந்து இதை சப் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சைன் என்ன மைனஸ் போட போகிறோம். ஸோ 45ல் நம்ம 8ஐ சப் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா 5ல் வந்து 8 போகாது, அப்போ இங்கேருந்து பாரோ பண்ணும்போது 3, இது வந்து 15. 15ல் 8 போச்சுன்னா 7 வரும், இங்கே 3 இருக்குது. அப்போ எவ்வளோ கிடைக்குது நமக்கு, 37 கிடைக்குது. அதை இங்கே போட்டுக்கலாம், -37. மறக்காமல் அந்த சைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் 1 - 40. அப்போ என்ன ஆகும், நமக்கு -39 கிடைக்கும். இங்கே பாருங்கள் 4 - 15. 4 - 15. அப்போ 15லேருந்து 4 மைனஸ் பண்ணால் என்ன ஆகும், நமக்கு 11 கிடைக்கும். பெரிய நம்பர் சைன் வந்து மைனஸில் இருக்குது, ஸோ -11 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 9 - 35 பண்ணுவோம். 35லேருந்து 9ஐ மைனஸ் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சைன் போடுவோம் இல்லையா. 5ல் வந்து 9 போகாது, அப்போ இங்கே 2 ஆகும், இங்கே 15 ஆகும். 15ல் 9 போச்சுன்னா 6, இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 2, பட் 26 கிடைக்குதா. ஆனால் பெரிய நம்பர் சைன் என்ன, மைனஸ், அப்போ -26 போடுவோம். ஸோ அவ்வளோதான், இதுதான் B - 5A நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். 3A - 9B. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு 3 போட்டுக்க போகிறோம். அப்புறம் A உடைய மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்க போகிறோம். 0 4 9 8 3 7. அதுக்கப்புறம் இந்த மைனஸ் போட்டுக்கலாம். இப்போ 9 × B இல்லையா, அப்போ 9 போட்டுட்டு B உடைய மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். 7 3 8 1 4 9. இப்போ பாருங்கள் 3 கூட இங்கே உள்ளே இருக்கிற எல்லா நம்பர் கூடயும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ பாருங்கள் என்ன ஆகுதுன்னு, 3 × 0 0 ஆகும். 4 3s are 12 ஆகும். 3 9s are 27 வரும். 3 8s are 24. 3 3s are 9. 3 7s are 21. மைனஸ் இப்போ 9 கூட உள்ளே இருக்கிற எல்லா நம்பர் கூடயும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சரி, 9 7s are 63. 9 3s are 27, 9 8s are 72, 1 9s are 9, 9 4s are 36, 9 9s are 81. இப்போ இதிலிருந்து இதை நம்ம சப் பண்ண போகிறோம். சரி, இப்போ இங்கே பாருங்கள் 0 - 63. 0 மீன்ஸ் நத்திங், அப்போ -63 அப்படியே நமக்கு கிடச்சிடும். நெக்ஸ்ட் பாருங்கள் 12 - 27. ஸோ 27லேருந்து 12 சப் பண்ணிக்கலாம். 15 வருது, ஆனால் 27க்கு தான் சைன் என்னது, மைனஸ். அப்போ பெரிய நம்பருடைய சைன் மைனஸில் இருக்கிறதுனால -15. நெக்ஸ்ட் பாருங்கள் 27 - 72. -72 இது வந்து +27. இப்போ பாருங்கள் 2ல் 7 போகாதா, அப்போ இங்கேருந்து பாரோ பண்ணும்போது இது 6 ஆகும், இது 12 ஆகும். 12ல் 7 போச்சுன்னா நமக்கு 5 வரும். 6ல் 2 போச்சுன்னா 4 வரும். பெரிய நம்பர் சைன் மைனஸ், அப்போ -45 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 24 - 9 பார்த்தீங்கன்னா 15 வரும். 24 தான் இங்கே ப்ளஸில் இருக்குது, 9 வந்து மைனஸில் இருக்குது. பெரிய நம்பர் சைன் வந்து ப்ளஸ், அப்போ இது நமக்கு பாசிட்டிவ் கிடைக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள் 9 - 36. அப்போ 36 வந்து மைனஸில் இருக்குது, 9 வந்து ப்ளஸில் இருக்குது. ஸோ 6ல் 9 போகாது, இங்கேருந்து பாரோ பண்ணும்போது இது 2 ஆகும், இது 16 ஆகும். 16ல் 9 போச்சுன்னா 7, இங்கே பார்த்தீங்கன்னா 2, பெரிய நம்பர் சைன் மைனஸ், அப்போ -27 வரும். நெக்ஸ்ட் பாருங்கள் 21 - 81. -81 இங்கே வந்து 21. ஸோ 1 - 1 0, 8 - 2 6, பெரிய நம்பர் சைன் மைனஸ், அப்போ -60 கிடைக்கும். இப்போ 3A - 9B பார்த்தீங்கன்னா இதுதான் ஆன்சர். அவ்வளோதான் இந்த சம். 5th சம் பார்க்கலாம். ஃபைண்ட் தி வேல்யூஸ் ஆஃப் x, y, z if அப்படின்னு கொடுத்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. 2 மேட்ரிக்ஸ் வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போவுமே 2 மேட்ரிக்ஸ் கொடுத்து ஈக்குவல்னு சொன்னாங்கன்னா அது கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டும் இங்கே ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டும் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும்னு அர்த்தம். இப்போ பாருங்கள் கொடுத்துருக்க கொஷினை முதல்ல எடுத்து எழுதிக்கோங்க. x - 3, 3x - z, x + y + 7, இங்கே x + y + z = 1 0 1 6. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டும் இங்கே ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டும் ஈக்குவல் போட்டு எழுத போகிறோம். பாருங்கள் x - 3 வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், 1க்கு ஈக்குவலாக இருக்கும்.
அப்போ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும், எக்ஸ் வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். இப்போ பாருங்கள் நமக்கு எக்ஸ் தானே வேணும். ஸோ இந்த -3 வந்து ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது என்ன ஆகும், +3 போயிடும். ஸோ இந்த 1 அப்படியே இருக்கும், இந்த -3 வந்து இந்த சைடு வரும்போது +3 மாறிடும். அப்போ 1 + 3 வந்து நமக்கு 4 அப்படின்னு கிடைச்சிடும். இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே ஃபர்ஸ்ட் ரோவில் செகண்ட் எலிமெண்ட் என்ன இருக்குது, 3x - z. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, 0க்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ இப்போ நமக்கு எக்ஸுடைய வேல்யூ தெரியும். அந்த எக்ஸுடைய வேல்யூ எடுத்துகிட்டு வந்து இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். இப்போ 3 × எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், 4 போட்டுக்கலாம். -z = 0. 3 4s are 12 வந்துடும். -z = 0ன்னு போட்டுக்கலாம். ஸோ நமக்கு z வேல்யூ தான் வேணும். அதனால இந்த z நம்ம அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். ஏன்னா -z இருக்குல்ல, இந்த பக்கம் போகும்போது என்ன ஆகும், +z ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா 12 இருக்குது. அப்போ z வேல்யூ 12ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நமக்கு இன்னும் y வேல்யூ வேணும். ஸோ இங்கே பாருங்கள் செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன இருக்குது, x + y + 7. இது வந்து எதுக்கு ஈக்குவல், இங்கே இருக்கிற 1க்கு ஈக்குவல். இதுலேயும் எக்ஸ் வேல்யூவை சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம 4 போட்டுக்கலாம். +y + 7 = 1. இந்த y அப்படியே வச்சுக்கலாம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு +11 கிடைக்கும், = 1. y தான் வேணும். ஸோ இந்த +11 அந்த பக்கம் போகும்போது -11 மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டும் வேறு வேறு சைனில் இருக்கிறதுனால பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணால் 10, பெரிய நம்பர் சைன் மைனஸ். அப்போ y வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது, -10ன்னு கிடைக்குது. சரி, இப்போ நம்ம லாஸ்ட் எடுத்து எழுதிக்கலாமா. therefore x = 4, y = -10, z = 12. அவ்வளோதான் இந்த சம். இப்போ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸும் ஆட் பண்ணி வர வேல்யூவும் இந்த வேல்யூ ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இங்கே இருக்கிறதே ஒரே ஒரு ரோ தான். இந்த ரோவில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன இருக்குது, எக்ஸ். இந்த ரோவில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன, ஒய். ஸோ எக்ஸையும் ஒய்யும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், நமக்கு x + y கிடைக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் எலிமெண்ட் பாருங்கள், y - z. இங்கே 4 இருக்குது. அப்போ ஆட் பண்ண என்ன ஆகும், y - z அப்படியே இருக்கும், இங்கே +4ன்னு வந்துடும். இப்போ தேர்ட் எலிமெண்ட் என்ன இருக்குங்க, z + 3 இருக்குது. இங்கே என்ன இருக்குது, 3 இருக்குது. அப்போ +3ன்னு போட்டுக்கணும். ஓகே, நம்ம ஆட் பண்ணுறோம், அதனால +3ன்னு வந்துடும். ஸோ ஆட் பண்ணியாச்சு. இங்கே என்ன இருக்குது நமக்கு பார்த்தீங்கன்னா 4 8 16 இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் திரும்பியும் போடுறேன். இப்போ பாருங்கள் x + y அப்படியே இருக்கும். இது வந்து y - z +4ன்னு வந்துடும். இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது 3 + 3 6 ஆகும். இப்போ z + 6ன்னு கிடைக்கும். = இங்கே என்ன இருக்குன்னா 4 8 16. இப்போ பாருங்கள் ரெண்டு மேட்ரிக்ஸ் வந்து ஈக்குவல் அப்படின்னா கரஸ்பாண்டிங் எலிமெண்ட் வந்து எப்படி இருக்கும்னா ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் x + y வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4க்கு ஈக்குவலாக இருக்கும். இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போ செகண்ட் எலிமெண்ட் என்ன இருக்குது, y - z +4. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 8 இருக்குது. இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். தேர்ட் ஒன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா z + 6 = இங்கே பாருங்கள் என்ன இருக்குது, 16 இருக்குது. இது ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த 3 ஈக்குவேஷனில் இருந்து என்ன வேல்யூ கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேர்டில் நமக்கு z மட்டும்தான் இருக்குது. அப்போ z வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஈக்குவேஷன் 3 இம்ப்ளைஸ் z = என்ன ஆகும்னா 16. இந்த +6 இந்த சைடு வரும்போது என்ன ஆகும், -6 வந்துடும். அப்போ z வேல்யூ 10ன்னு நமக்கு கிடச்சிடும். ஸோ இதை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது நமக்கு y வேல்யூ கிடச்சிடும். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா sub z = 10 in 2ன்னு போட்டுக்கலாம். ஸோ இப்போ என்ன ஆகும், 2 இம்ப்ளைஸ் இப்போ 2ல் போட போகிறேன். இப்போ y - z இல்லையா, z வந்து நம்ம 10ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். +4 = 8ன்னு வந்துடும். இப்போ பாருங்கள் நமக்கு இங்கே என்ன இருக்குது, 2 நம்பர் இருக்கா. இது வந்து -10, இது +4. வேறு வேறு சைனால பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 6. பெரிய நம்பர் சைன் மைனஸ், அப்போ -6ன்னு வரும். அப்போ y - 6 = 8ன்னு கிடைக்கும். y - 6 = 8னா நமக்கு y வேல்யூ தான் வேணும். ஸோ -6 நம்ம ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போயிடலாம். அப்போ +6 ஆகிடும். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 14 அப்படின்னு கிடச்சிடும். இப்போ இந்த y வேல்யூ எடுத்துகிட்டு வந்து ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டோன்னா நமக்கு x வேல்யூ கிடச்சிடும். ஸோ sub y = 14 in 1ல் போட போகிறோம். ஸோ 1 இம்ப்ளைஸ் x தான் நமக்கு வேணும், அதை அப்படியே வச்சுக்க போகிறோம். yக்கு பார்த்தீங்கன்னா 14 = 4. ஓகே, yக்கு பதிலாக நான் வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கேன். நமக்கு x வேல்யூ தான் வேணும். ஸோ இந்த +14 இந்த சைடு வரும்போது -14 வந்துடும். இப்போ பாருங்கள் ரெண்டும் வேறு வேறு சைனால் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணால் 10, பெரிய நம்பர் சிம்பிள் வந்து மைனஸ். அப்போ எக்ஸோடைய வேல்யூ என்ன கிடச்சிருக்கு நமக்கு, -10. therefore x = -10, y = 14, z = 10ன்னு எழுதிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த சம். 6th சம் பார்க்கலாம். ஃபைண்ட் x
அண்ட் ஒய்ன்னு சொல்லியிருக்காங்க. இதிலேருந்து எக்ஸும் ஒய்யும் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் அது வந்து இதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த எக்ஸ் கூட இந்த மேட்ரிக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், எக்ஸ் இன்ட்டு 4 வந்து 4x நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி -3 இன்ட்டு எக்ஸ் வந்து -3xன்னு கிடைக்கும். ப்ளஸ் அதே மாதிரி இங்கே ஒய் கூட மல்டிப்ளை பண்ண போகிறோம். -2 இன்ட்டு ஒய் வந்து -2y ஆகும். 3 இன்ட்டு ஒய் வந்து 3y ஆகும். இங்கே என்ன இருக்குதுன்னு பாருங்கள், நமக்கு 4 6 இருக்குது. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ரோவில் ஒரே ஒரு எலமெண்ட்டு தான் இருக்குது, 4x. அப்போ இதையும் ஆட் பண்ணலாமா? ஸோ 4x -2y. அதே மாதிரி இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். -3x + 3y ஈக்குவல் டு 4 6. இப்போ வந்து கரஸ்பாண்டிங் எலமெண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஈக்குவேட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது, 4x - 2y இருக்குது. இது கூட 4ஐ ஈக்குவேட் பண்ண போகிறோம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா -3x + 3y ஈக்குவல் டு 6. இங்கேயும் ஒரு எலமெண்ட் தான் இருக்குது, இங்கேயும் ஒரு எலமெண்ட் தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இது என்ன பண்ணலாம், இது எல்லாமே 2ஆல் டிவைட் ஆகும். டிவைடட் பை 2 போட்டுக்கிறேன். அப்போ இங்கே என்ன ஆகும்னா 4 2ஆல் டிவைட் பண்ணால் 2x கிடைக்கும். அப்புறம் இங்கே -2 இருக்குது, அப்போ -1 வரும். அந்த 1 போட தேவையில்ல, ஒய் மட்டும் போட்டுக்கலாம். 4 2ஆல் டிவைட் பண்ணால் 2ன்னு கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம 3ஆல் டிவைட் பண்ண முடியும். ஸோ இது 3ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும், -x கிடைக்கும் ப்ளஸ் ஒய்ன்னு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 3ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 2ன்னு கிடச்சிரும். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணும்போது நமக்கு எக்ஸுடைய வேல்யூவும் ஒய்யுடைய வேல்யூவும் கிடைக்கும். ஸோ இங்கே -y இங்கே +y இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா? எடுத்து எழுதிக்கலாம். முதல்ல 2x - y = 2. அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது, -x + y = 2. ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் நான் எடுத்து எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணலாம். இந்த ரெண்டுமே வேறு சைனால் கேன்சல் ஆகிடும். இந்த 2x இருக்குது, இங்கே -x இருக்குது. இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணும்போது நமக்கு x கிடைக்கும். வேறு சைனால் 2லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 1x. பெரிய நம்பர் சைன் வந்து ப்ளஸ், அதனால் +xன்னு கிடைக்கும். 2 + 2 வந்து 4ன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸுடைய வேல்யூ 4ன்னு கிடச்சிருச்சா? இதை எடுத்துகிட்டு போயிட்டு இது இல்லைன்னா இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். ஸோ x = 4 sub x = 4 in equation 1ல போடுறேன். அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், 2 into x இல்லையா, x வந்து 4 -y = 2. அப்போ 2 4s are 8 -y = 2ன்னு வரும். இந்த -y அப்படியே வச்சுக்கலாம், இந்த 2 அப்படியே இருக்கும். இந்த 8 மட்டும் இந்த சைடு வரும்போது -8ஆக வந்துடும். அப்போ -y = இங்கே பாருங்கள், வேறு சைனால் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணிட்டு பெரிய நம்பர் சைன் ரெண்டு சைடும் மைனஸ் வந்து கேன்சல் ஆகிட்டு y = 6 அப்படின்ட்டு நமக்கு கிடச்சிடும். அப்போ எக்ஸுடைய வேல்யூ 4ன்னு கிடச்சிருச்சு, ஒய்யுடைய வேல்யூ 6ன்னு கிடச்சிருச்சு. அவ்வளோதான் இந்த சம். 7th சம் பார்க்கலாம். ஃபைண்ட் தி நான்-ஜீரோ வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் சாட்டிஸ்ஃபைங் த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான்-ஜீரோ வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸுக்கு 0 தவிர வேறு ஏதாவது வேல்யூவாக கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே கொடுத்துருக்க கொஷினை எடுத்து எழுதிக்கலாம். சரி, எழுதியாச்சு. இப்போ பாருங்கள், இந்த மேட்ரிக்ஸ் கூட எக்ஸ் வந்து மல்டிபிளில் இருக்குது. அதே மாதிரி இது கூட 2 மல்டிபிளில் இருக்குது, இது கூட 2 மல்டிபிளில் இருக்குது. ஸோ எல்லாமே இன்சைட் மல்டிப்ளை பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இதில் இருக்க ஒவ்வொரு நம்பர் கூடவும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 2x × x வந்து 2x² ஆகும், 2 × x வந்து 2x ஆகும், 3 × x வந்து 3x ஆகும், x × x வந்து x² ஆகும். ப்ளஸ் அதே மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 8 2s are 16, 5 2s are 10, இங்கே x இருக்குது, 4 2s are 8, 4 2s are 8x வந்துடும். அதே மாதிரி இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 கூட ஃபஸ்ட்டு x² மல்டிப்ளை பண்ணும்போது 2x² வரும், இந்த ப்ளஸ் போட்டுக்கலாம். 8 கூட மல்டிப்ளை பண்ணும்போது 16 வந்துடும். 24 × 2 பார்த்தீங்கன்னா நமக்கு 48 கிடைக்கும். 2 × 10 பார்த்தீங்கன்னா 20 கிடைக்கும். 6x × 2 பார்த்தீங்கன்னா 12x நமக்கு கிடைக்கும். சரி, இப்போ என்ன பண்ணணும், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் இது கூட அதை வந்து கம்பேர் பண்ண போகிறோம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் உள்ள ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்ன இருக்கீங்க, 2x² இருக்குது, அது கூட 16 ஆட் பண்ணணும். அப்போ 2x² + 16 போட்டுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் உள்ள செகண்ட் எலமெண்ட் வாங்க. இங்கே 2x இருக்குது, இங்கே 10x இருக்குது. ரெண்டுமே லைக் வேரியபிள்ன்றால அப்படியே ஆட் பண்ணிடலாம் கோஎஃபிஷியன்ட். அப்போ 2 + 10 வந்து 12, இந்த எக்ஸை அப்படியே போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், 3x இருக்குது, இங்கே 8 இருக்குது. அப்போ 3x + 8ன்னு போட்டுக்கலாம். இங்கே x², இங்கே 8x, அப்போ x² + 8xன்னு போட்டுக்கலாம். ஸோ லைக் டேர்ம் இருந்தால் அப்படியே ஆட் பண்ணிடலாம். இப்போ இங்கே என்ன இருக்குது நமக்கு, 2x² + 16, இங்கே 48, இங்கே 20, இங்கே 12x.
சரி, இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஈக்குவல் டு சைன் இருக்கிறதுனால இங்கே இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் கரஸ்பாண்டிங் எலமெண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து இந்த எலமெண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். இது ரெண்டுமே சேம் நம்பர்னால நம்ம அது ரெண்டும் எடுக்கக்கூடாது. இப்போ இங்கே பாருங்கள், செகண்ட் ஒன் பாருங்கள், 12x இங்கே 48. இது ரெண்டுத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். 12x ஈக்குவல் டு 48 எடுத்து நம்ம எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி நீங்கள் இதையும் கம்பேர் பண்ணி எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணியும் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சா போதும். சரி, இப்போ நமக்கு எக்ஸ் தான் வேணும். ஸோ எக்ஸ் மட்டும் இங்கே வச்சுக்கலாம். இந்த 12 இந்த சைடு கொண்டு வரும்போது என்ன ஆகும், நமக்கு மல்டிப்ளை இருக்கிறதா இந்த சைடு வரும்போது டிவைடடில் வரும். ஸோ 48 டிவைடட் பை 12 வரும். ஸோ 12 டேபிளில் பார்த்தீங்கன்னா 48 4 டைம்ஸ் வந்துடும். இப்போ எக்ஸுடைய வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 4ன்னு கிடைக்குது. நீங்கள் எதை ஈக்குவேட் பண்ணாலும் இதே 4 தான் நமக்கு கிடைக்கும். நமக்கு நான் ஜீரோ வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. அதாவது ஜீரோ இல்லாத வேறு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளோதான் இந்த சம். 8th சம் பார்க்கலாம். சால்வ் ஃபார் xy வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, x ஸ்கொயர் y ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு மைனஸ் 2x மைனஸ் y ஈக்குவல் டு 5 8ன்னு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட்டு இங்கே 2 இருக்கு இல்லையா, இந்த 2 வந்து உள்ளே மல்டிபிள் பண்ணிடலாம். அப்போ இந்த x ஸ்கொயர் y ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். இங்கே உள்ள மல்டிப்ளை ஆகும்போது என்ன ஆகும், மைனஸ் 2 இன்ட்டு 2 வந்து மைனஸ் 4xன்னு ஆகும். இங்கே இது பார்த்தீங்கன்னா மைனஸ் 2yன்னு வந்துடும். ஈக்குவல் டு 5 8ன்னு வரும். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரோவில் ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்குது. அதே மாதிரி இந்த ரோலையும் ஒரே எலமெண்ட் தான் இருக்குது. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4xன்னு கிடச்சிரும். அதே மாதிரி செகண்ட் ரோலையும் நமக்கு ஒரு எலமெண்ட் தான் இருக்குது. அது அப்படியே ஆட் பண்ணும்போது ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2yன்னு வந்துடும். ஈக்குவல் டு இங்கே 5 8. இப்போ பாருங்கள், இப்போ இது கூட ஈக்குவேட் பண்ணுவோம், இது கூட ஈக்குவேட் பண்ணுவோம். ஈக்குவேட் பண்ணலாமா? ஸோ பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ஈக்குவல் டு 5ன்னு ஒன்று வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2y ஈக்குவல் டு 8ன்னு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இங்கேயும் அப்படி தான் கிடச்சிருக்கு. இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணும்போது எக்ஸோடைய வேல்யூ ஒய்யோடைய வேல்யூ நமக்கு கிடச்சிரும். இப்போ இந்த 5 நான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துடுறேன். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 5 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். அதே மாதிரி இங்கே இந்த 8 லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துடுங்க. ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2y மைனஸ் 8 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். சரி, இப்போ பாருங்கள், இங்கே முன்னாடி என்ன இருக்குது, கோஎஃபிஷியன்ட் 1 இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் டேர்ம் -5. இப்போ 1 இன்ட்டு -5 -5. ஸோ ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு -5 வரணும். ஆட் பண்ணால் -4 வரணும். இங்கே என்ன சைன் இருக்கோ அந்த சைன் இங்கே போட்டுக்கோங்க. ஸோ இங்கே மல்டிபிள் பண்ணால் மைனஸ் வரணும் போது ஏதாவது ஒன்று தான் மைனஸ் இருக்கணும். அப்போ இங்கே மைனஸ் வந்ததுனால இது ப்ளஸ். அப்போ வேறு சைனால் கண்டிப்பாக ஒன்றுத்துலேருந்து 1 மைனஸ் பண்ணால் தான் நமக்கு 4 கிடைக்கணும். அப்போ என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 அண்ட் 1 தான் இருக்க முடியும். ஏன்னா இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு 5 கிடைக்கும், -5 கிடைக்கும். அதே மாதிரி ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து -4 கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே எக்ஸ்ன்ற வேரியபிள் கொடுத்ததுனால x மைனஸ் 5, இன்னொன்று பார்த்தீங்கன்னா x ப்ளஸ் 1. அப்போ இது ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 5 ஈக்குவல் டு 0, இன்னொன்று பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. எக்ஸ் தான் நமக்கு வேணும். ஸோ -5 இந்த சைட் போகும்போது +5 போகும். அதே மாதிரி இங்கே எக்ஸ் தான் நமக்கு வேணும். +1 இந்த சைட் போகும்போது -1 போயிடும். இப்போ அதே மாதிரி இப்போ இங்கே பாருங்கள், இங்கே 1 இருக்குது, இங்கே -8 இருக்குது. இப்போ மல்டிப்ளை பண்ணால் -8 வரணும். ஆட் பண்ணால் நமக்கு -2 வரணும். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால நான் இங்கே மைனஸ் போட்டுக்கிறேன். அப்போ கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று தான் மைனஸ் இருக்கணும் அப்படின்றதுனால நான் இங்கே ப்ளஸ் போட்டுக்கிறேன். ஏன் ஏதாச்சும் ஒரு மைனஸ் இருக்கணும், இங்கே மல்டிப்ளை பண்ணால் நமக்கு மைனஸில் வரணும். அதனால அப்போ கண்டிப்பாக ஒரு நம்பர்லேருந்து ஒரு நம்பர் மைனஸ் பண்ணால் தானே இது வரணும். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ரெண்டுமே பக்கத்து நம்பராக தான் இருக்க முடியும். அப்போ என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மல்டிப்ளை பண்ணால் 8 வரணும். ஸோ 4 2s are 8 அப்படின்னு எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 4லேருந்து 2 மைனஸ் பண்ணால் நமக்கு 2 கிடச்சிரும். அப்போ அதுதான் வந்து நமக்கு ஃபேக்டர்ஸாக இருக்கும். இப்போ பாருங்கள், 2 மல்டிப்ளை பண்ணால் -8, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது -2 கரெக்டாக கிடச்சிருச்சா? இங்கே நமக்கு 1 இருக்கிறதுனால டேரெக்டாக அப்படியே எடுத்து எழுதிடலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா y மைனஸ் 4, இன்னொன்று பார்த்தீங்கன்னா y ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கலாம். இப்போ இதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி y மைனஸ் 4 ஈக்குவல் டு 0ன்னு ஒன்று எடுத்துக்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா y ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிறேன். நமக்கு ஒய்யோடைய வேல்யூ தான் வேணும். ஸோ -4 ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது +4 கிடச்சிடும். அதே மாதிரி ஒய்யோடைய வேல்யூ தான் வேணும். +2 ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது -2 கிடச்சிடும். அப்போ ஃபைனலாக எடுத்து எழுதிக்கலாமா? தேர்ஃபோர் எக்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன கிடச்சிது, -1 5ன்னு கிடச்சிது. ஒய் பார்த்தீங்கன்னா -2 4ன்னு கிடச்சிருக்கு. ஸோ அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.